என்னண்ணே புது கண்ணாடி, டை, வாட்ச் கலக்குறீங்களே? அவ்வளவுதான்டா கம்பீர் ஏரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இலங்கைய பொளந்தாச்சு. அடுத்தது யார்? பங்களாதேஷ், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா யார வேணா இறக்கு. இல்ல உண்மைய சொல்லுங்க. எந்த ஈவென்ட் சென்னை போயிட்டு சூப்பர் வரீங்க? கிங் கூட இறக்குன்றேன். எந்த ஈவென்ட் போயிட்டு வரீங்க? ஏற்கனவே வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே. நீங்க தான் வீடியோ ஃபுல்லா பேச போறீங்க. பேசுங்க. ஏன்னா இவன் பேச மாட்டான். ஏன்னா உங்களுக்கே தெரியும். நான் திரும்பவும் சொல்றேன், நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருப்பீங்க. இவன் மூஞ்ச நல்லா பாருங்க. இன்னைக்கு கிரிக்கெட் ஆடின ஒரு பிளேயரோட மூஞ்சி உங்களுக்கு ஞாபகம் வரும். சரி தம்பி, இந்த ஓப்பனிங் மட்டுமாவது குடுறா. ஓப்பனிங் இல்ல இப்ப வேணா கொடுத்த ஓப்பனிங்கே வீணாக்கிதானடா என் பக்கத்தால உட்கார்ந்திருக்க. அப்புறம் எங்க இருந்து நான் பேசல. நான் கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டேன். நீங்களே பேசுங்க. நீ ஹர்ட் ஆயிட்டியா? உனக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க தான் ஹர்ட் ஆகி உட்கார்ந்திருக்கிறோம். சஞ்சீவ் சாம்சன் கீழே போட்டுரு. போடலனே தெரிஞ்சிருக்கும். போங்க. ஆல்நாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி. என்னுடன் ஒலிம்பிக் நிதிஷ் அவர்கள் இருக்கிறார். ஓகே, சோ இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா டிசைடர் மேட்ச் தான். சோ இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்கன்னா மூணாவது மேட்ச் யார் ஜெயிக்க போறான்ற ஒரு ஆரவாரத்தோட வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இந்த டூர் ஆரம்பிக்கும் போது இந்தியாவுக்கு தான் எழுதி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி 2 மேட்சுமே டாமினேட் பண்ணி ஸ்ரீலங்கா டூரை சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க. நம்முடைய டீம் இந்தியா தான் சொல்லி ஆகணும். அதாவது கௌதம் கம்பீர் படை அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா சூப்பரான ஒரு நியூ கேப்டனோட உள்ள போனாங்க. ஸ்கையோட புது கேப்டன்சி இது. அண்ட் ஸ்டில் சூப்பரா எல்லாரும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகட்டும், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா வந்து ஸ்டார்ட்ல வந்து 161 சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. பெரராட்டு 50 பார்க்க முடிஞ்சு, நிசாங்காட்டு 30+ பார்க்க முடிஞ்சது. இந்த சைட் பவுலிங்ல டீம் இந்தியா கலக்கிருந்தாங்க தான் சொல்லுவோம். ரவி பிஷ்னாய் வழக்கம் போல எல்லா மேட்சுமே கலக்கிறாருங்க. ஒரு 3 விக்கெட் எடுக்கிறாரா தம்பி. ஹர்ஷதீப் 2 விக்கெட் எடுக்கிறாரா தம்பி. ஹார்திக் பாண்டியா 2 விக்கெட் எடுக்கிறாரா தம்பி. நாங்க வேணா ஆல்ரவுண்டர் ஆயிடுவா? யாரு? சஞ்சீவ் சாம்சனா? இருக்குது போதாலும் ஆல்ரவுண்டர் வேற. பேசுங்க. ஒன்ன வச்சு செய்யறது தான் எனக்கு தேவை. இப்படி இருக்கிறவங்க எல்லாரும் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாங்கடா தம்பி. ஆமா. ஆனா இன்னைக்கு கௌதம் கம்பீர் ஹாப்பி. நாங்களும் ஹாப்பி. சஞ்சீவ் சாம்சனால கில்லு ஹாப்பி. கொடுத்த வாய்ப்பு கொடுத்தோம். ஐயோ இவன் வேற 50-50 அடிச்சிட்டானா என்ன ஆகுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் நடந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும். மேட்ச் பார்த்தவங்களுக்கு புரியும். செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மழை காரணமா வந்து 8 ஓவர் 78 ரன் அடிங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுவே டீம் இந்தியாவுக்கு ஹாப்பியான நியூஸ் தான். பிகாஸ் வந்து இதெல்லாம் ஒரு ஸ்கோராடா, நாங்க அடிக்க காத்துக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி அடிச்சாங்க. சோ டீம் என்ன பேச நினைக்கிறேன் பேசு. சாரி கேட்க அந்த மழை மட்டும் வரலனா நாங்க ஓப்பனிங் இறங்கி 100 அடிச்சிருப்பேன். எப்பறா இன்னுமோ சரி போங்க, பேசுங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது. சோ 8 ஓவருக்கு 78. சஞ்சு சாம்சன் நானே அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போலாம். சரி. ஏன்னா ஒரு செகண்ட் தான் வந்துட்டு போனாரு அவரு. தெரியும்ல. ஆமா மின்னல் அப்படின்ற மாதிரி கோல்டன் டக் அவுட். அந்த மின்னல் வரதுக்கு முன்னாடி 6 பால் இந்த பக்கம் நின்னுட்டு. சரி ஓகே. ஒரு நான் ஸ்ட்ரைக்ல வேடிக்கை பார்த்ததா? ஒரு பக்கம் டக் அவுட்ல உட்காந்து வேடிக்கை பார்க்கறாரு, ஒரு பக்கம் வந்து நான் ஸ்ட்ரைக்ல வேடிக்கை பார்க்கறாரு. நான் சஞ்சீவ் சாம்சனை கலாய்க்கலங்க, திரும்ப சொல்றேன். எனக்கும் வருத்தம் இருக்கு. கோல்டன் நேரம் கலாச்சிட்டு இல்லடா. சஞ்சீவ் சாம்சன் கோல்டன் டக் அவுட் ஆகும்போது நான் எவ்வளவு கோபப்படுறேன்னு உனக்கு தெரியும். இந்த மாதிரி சான்ஸ் திரும்ப கிடைக்காது. டீமுக்குள்ள கொடுக்கறதே பெரிய விஷயம். ஓபனரா கொடுக்கறது இன்னும் ஒரு பெரிய விஷயம். அதை ஏன் வீணாக்குறாருன்னு எனக்கு தெரியல. இது என்ன வேணா நினைச்சீங்க, எனக்கு கவலை இல்லைங்க. நான் ஓப்பனா சொல்றேங்க. டீம் இந்தியான்னு வரும்போது சஞ்சீவ் சாம்சன் சொதப்பதான் செய்யறாரு. ராஜஸ்தான் வரும்போது நல்லா பண்றாரு. ஆனா டீம் இந்தியாக்குள்ள ஏன் இவ்வளவு சொதப்பல் நடக்குன்னு தெரியல. தீக்ஷனா சும்மா தூக்கி நேரா தான் பால போட்டாரு. பேட்ட கிராஸ்ல விட்டாரு. அவர் திரும்ப நினைச்சாரு, நேரா வந்துருச்சு. எஸ், பேட்ட கிராஸ்ல விட்டாரு. கோல்டன் டக் அவுட். ரொம்ப மன உளைச்சல் வந்திருப்பாரு. சஞ்சு சாம்சனுக்கு ஏதாச்சும் ஒரு போட்டி 2 போட்டி வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் ஆடலன்னு சொல்றது வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். நான் அக்செப்ட் பண்றேன். இல்ல ஆடவே இல்ல. டக் அவுட் கொஞ்சம் வெறுப்பா இல்ல ஆடவே இல்ல. என்ன பண்ணாலுமே இப்ப வைஸ் கேப்டனா போட்டு வாய்ப்பு கொடுக்குறீங்களா தொடர்ந்து. அப்படி கொடுக்கணும்னு நான் கேக்குறேன். அவ்வளவுதான். கில்லு தூங்கிட்டு இருக்கும்போது உங்க ஆளு தலைவாணி பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாரு. ஒன்னு கில்லுக்கு கழுத்து வலி. ஐயோ என்னால ஆட முடியாது இருக்காங்க. அந்த வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணாரு அவனுங்க. ஆனா இவங்களை தவிர்த்து ஜெய்ஸ்வால் ஆகட்டும், ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், ஸ்கை ஆகட்டும், ரிஷப் பண்ட் ஆகட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போய் ஆடினாங்க. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஸ்வீப் ஷாட் எல்லாருமே ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இல்ல எல்லாமே ஸ்வீப் ஷாட் தான். ஏன்னா நீ உன் பால் பிட்ச் பண்ண விட்டாதானடா அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அசரங்கா வந்து தீக்ஷனா அவரை விட்டு ஒரு பொலந்தாங்க தான் சொல்லணும். ஆக்சுவலி அசலங்கா அங்கதான் ஒரு தப்பு பண்ணாரு. என்னன்னா அங்க தீக்ஷனா அந்த ஓவர் சூப்பரா பண்ணானே 10 ரன் கொண்டு வந்திருக்கணும். ஸ்பின் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அசலங்காவுக்கும் தீக்ஷனாவுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் கொடுத்தாரு. எக்ஸ்ட்ரா ரன் போயிட்டு இருந்துச்சு. பொலந்தாங்க ஸ்கையும் ஜெய்ஸ்வாலும் புடிச்சு 10 ரன் உள்ள வந்தாரு. ஸ்கையை எடுத்தாரு. இதுதான் தேவை. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 10 ரன் வந்து ஸ்கை எடுத்தாரு. அண்ட் மெயின் விக்கெட் எல்லாரும் எடுத்தாரு. சோ நீங்க 10 ரன் முன்னாடி மூவ் ஆன் பண்ணிருந்தாருன்னா செமையா இருந்திருக்கும். ஆனா அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விட்டது வந்து இந்த மேட்ச்ல புடிச்சாரு. பவுலிங்ல வந்து ஒரு நல்ல பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாரு. அண்ட் ஸ்ரீலங்காவை சொல்லணும் அப்படின்னா அவங்க பேட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல 131 ரன் 2 விக்கெட்டுக்கு. கடைசி 5 ஓவர்ல 31 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. 7 விக்கெட் விட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நல்லா பேசுறவங்க அண்ணனை பத்தி மட்டும் பேச மாட்டாங்கடா. பேசுறதுக்கு ஏதாச்சும் இருக்கு.
ட்ரெண்டிங் ஆமா ஆமா எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. ட்ரெண்டிங் நம்பர் நீங்க 1 மேட்ச் வின் பண்ணி கொடுத்த பிஸ்னாய் ட்ரெண்டிங் கிடையாது. எஸ் அதிரடியான சூரியகுமார் யாதவ் ஜெய்சோல ட்ரெண்டிங் கிடையாது. இங்க ட்ரெண்டிங்கா இருக்கிறது சஞ்சு சாம்சன். அவரை பொறுத்தவரைக்கும் ஒண்ணே ஒண்ணுதான். ஒண்ணு ஆடி ட்ரெண்டிங்ல இருக்கணும், இல்ல மோசமா ஆடி ட்ரெண்டிங்ல இருக்கணும். ஆமா நாங்க எல்லாருமே பேச வச்சுட்டே இருப்போம் எங்கள பத்தி. அடாடாடாடாடா. ஆனா இங்க நீங்க பேசுங்க. அவ்வளவுதான். இனிமே பாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இனிமே அதுக்கு இல்லாம போயிடும் போல இருக்கு. வீட்டுக்கு அனுப்பாம வந்தா சரி. அதான் என்ன சரி, நடக்குது okay. சஞ்சு. ஐ அம் ரியலி சாரி சஞ்சு. நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேனே. பேசி என்ன மன்னிப்பு கேட்டதெல்லாம் கேட்காதடா. அதான் பரவாயில்ல மன்னிச்சு இல்ல. விடுறோம் போ. இந்த பக்கம் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் போட்டி ஆனா போயிருந்துச்சுல. பரவாயில்ல இறக்கமே இல்லல்ல உனக்கெல்லாம். ஒருத்தவங்க ஃபெயிலியர் ஆகி உட்கார்ந்திருக்கான். அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் சரி பரவாயில்ல. இந்த ஒரு மேட்ச் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சஞ்சு சாம்சனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும். ரொம்ப நாள் கழிச்சு ஓபன் பண்ணிருக்காரு. அப்படி இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன்னு பாக்குறேன். இல்ல சரி. அடுத்த மேட்ச் நாங்க அடிப்போம். ஏடா எனக்கு சிரிப்பா இருக்கு. அடுத்த மேட்ச் ஏதாவது மேட்ச் ஜெயிச்சிட்டோம் சீரிஸ் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் பேசாம வந்து பராக்க நம்ம ஓப்பனிங் இறக்கி விட்டுறோம்னு நினைச்சா என்ன பண்ணுவேன்? சரி அது கூட வேணாம். ஒருவேளை சிராஜ் ஏன்னா சுனில் இன்னும் கண்டுபிடிக்கல அவரு. சிராஜ் இறக்கி விட்டா என்னடா பண்ணுவீங்க? சரி போதும் அது. இந்த இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்க்குள்ள வரேன். 7.2 ஓவர்ல 82 ரன் சேஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 24 பாலுக்கு 50 அடிச்சிருக்காரு பென் ஸ்டோக் ஓப்பனிங் இறங்கி. சோ இதுதான் இங்கிலாந்தோட டெஸ்ட் ஹிஸ்டரியிலேயே ஃபாஸ்டஸ்ட் 50 அவ்வளவுதான். அவர் டெஸ்ட் Record. மட்டும் தான் ஆடணும் தான் தெரியும். சீரிஸும் வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மார்க்வுட் வாங்கியிருந்தாருன்னா பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் ரீப்ளேஸ் பண்ணி அட்கின்சன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே அவர் வேணா அந்த சீரிஸ் வாங்கியிருந்தாரு. அவர் கூட சேர்ந்து என்னென்ன மனசுக்குள்ள நீ அழுகுறதுனால தெரியுதா எனக்கு. சஞ்சு சாம்சன் பத்தி பேச முடியலன்றதுக்காக இங்கிலாந்து கிரிக்கெட் எடுக்கிறான். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அடுத்து எடுப்பான் போல இருக்கு. ஒலிம்பிக் ஒலிம்பிக் பரவாயில்ல பார்த்து நம்ம கவர் பண்றோங்க. இங்க இருந்து இங்கிலாந்து கிரிக்கெட்ல எங்க இருந்து வருதுன்னு பார்த்தேன். சஞ்சு சாம்சன் கேட்டாங்களாம் எங்கப்பா அவுட் ஆயிட்டு போயிட்டு டக் அவுட் போறேன் அப்படின்னாரா. நீ டக் அவுட் தானடா. என்னடா இது டக் அவுட் டக் அவுட். ஓகே ஓ சரி சரி சரி. இது தேவையில்லாத காமெடி கீழ கிரிஞ்சின்னுவாங்க வந்து. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? அப்புறம் என்ன முடிச்சுப்போமா? அப்பெல்லாம் அப்படி கூடாது. ம். அவ்வளவுதாங்க. தேங்க்யூ சோ மச். நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்தியா vs ஸ்ரீலங்கா மேட்ச். தொடர்ந்து பாருங்க. 3ஆவது மேட்ச் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. அது மட்டும் இல்லாம ஆல் ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். இப்போ எதுக்கு ரேப் எப்போ பாடி? லைட் ஆஃப் ஆகும் தெரியாது. அதுக்காக தான் 2x ஸ்பீட்ல பேசிட்டு முடிச்சிரோம் நாங்க இன்டர்வியூ. தேங்க்யூ. நான் கூட கமெண்ட் எது போக போறீங்கன்னு நினைச்சேன். இல்லடா அப்படிதான் நம்ம ஆபீஸ் இருக்கு. அண்டர்கிரவுண்ட் உள்ள ஒரு பேர் வரடா அப்ப அடிக்கடி நான் உள்ள ட்வைங் லைட் ஆஃப் ஆயிடும். இப்ப ஆஃப் பண்ண அசிங்கப்படுத்துற இன்சல்ட் பண்ற